வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பில்வின். இந்த காணொளியில நாம தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு காலையில சென்னையில இருந்து விமானம் மூலமா 2 மாபெரும் பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளுக்கு பயணப்படுறாரு. அந்த பயணத்திற்கான திட்டம் என்ன, அந்த பயணத்துல அவர் யார் யாரை சந்திக்க போறாரு, அங்க நடக்க போற நிகழ்வுகள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டுக்கு முதலீடு, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, இந்த இருவரும் விஷயங்கள் தான் இங்க இருக்கக்கூடிய தேர்தல் களத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளா, ஒரு பேசு பொருளா இருக்கு. தமிழகத்துக்கு நீங்க எவ்வளவு முதலீடுகளை எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு மாத்தி மாத்தி இங்க இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தை, தமிழ் நிலத்தை ஆண்ட ஆளும் கட்சிகளா இருந்த கட்சிகள் கிட்ட எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய கட்சிகள் கேட்கக்கூடிய பொதுவான கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் பதிலா இந்த பயணத்துல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 5வது முறையா இந்த முதலீடுகளை இருக்கக்கூடிய இந்த பயணத்துல, வெளிநாட்டு பயணத்துல புறப்பட்டிருக்காரு. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடியதா தமிழக முதலமைச்சருடைய இந்த வெளிநாட்டு பயணம் 5வது முறையா நடைபெற்றிருக்கு. இந்த பயணத்துல அவரு ஜெர்மனி, அப்புறம் இங்கிலாந்து அப்படிங்கிற இந்த இருவரும் நாடுகளுக்கு போறாரு. அங்க போய் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல வாழ்ற தமிழர்கள், இங்க இருந்து தமிழகத்துல இருந்து அங்க போய் செட்டில் ஆன அயலக தமிழர்கள் கிட்ட நாங்க தமிழ்நாட்டுல நீங்க தொழில் தொடங்கணும் அப்படின்னா உங்களுக்கான சலுகைகள் எக்கச்சக்கமா நாங்க தரோம். நீங்க நம்ம தமிழ்நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்க, நம்ம நாட்டுல நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போறதா அங்க சொல்லப்படுது. இன்னைக்கு நைட் கரெக்டா 9 மணிக்கு ஜெர்மனில ரீச் ஆகக்கூடிய தமிழக முதலமைச்சரா அங்க இருக்கக்கூடிய அயலக தமிழர்கள் அவருக்கு ஒரு மாபெரும் வரவேற்பு கொடுத்து அங்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. அந்த ஃபங்க்ஷன்லயும் நிறைய தொழிலதிபர்கள், தொழில் முனைவோர்கள் அப்படிங்கிற மாதிரி பல பேர் அங்க அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க போறாங்க. அந்த இடத்துலயும் நிறைய பிசினஸ் சைன் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பா சொல்லணும்னா ஜெர்மனில பல முன்னணி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள் அவங்களுடைய தொழிற்சாலைகளையும் ஐடி கம்பெனிஸையும் வச்சிருக்காங்க. சோ அங்க இருக்கக்கூடிய அந்த தொழிலதிபர்களையும் தொழில் முனைவோர்களையும் தமிழ்நாட்டுக்கு ஈர்த்துட்டு வர்றதுக்காக தான் முக்கியமா இந்த பயணம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அயலக தமிழர்கள் கிட்ட ஒரு பெரும் ஆதரவை திரட்டுறதுக்காகவும் இவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. அங்கிருந்து செப்டம்பர் 1ஆம் தேதி, கரெக்டா செப்டம்பர் 1ஆம் தேதி 2 நாள் ஜெர்மனில தன்னுடைய பயணத்தை முடிச்சுட்டு செப்டம்பர் 1ஆம் தேதி இங்கிலாந்துக்கு போறாரு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இங்கிலாந்தின் தலைநகரா இருக்கக்கூடிய லண்டன்ல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கும் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பயணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல தந்தை பெரியார் அவர்களுடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இது தமிழர்களாகிய நமக்கு ஒரு பெருமை வாய்ந்த விஷயம். ஏன்னா தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கைகளை இங்க நிறைய பேர் ஃபாலோ பண்றவங்க இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல தந்தை பெரியாரின் புகழ் உலகெங்கும் போய் சேருது. அம்பேத்கர் அவர்களுடைய புகழ் உலகெங்கும் போய் ஏற்கனவே சென்றடைஞ்சிருச்சு. தந்தை பெரியாருடைய புகழ் போய் சேருது அப்படிங்கிறது இந்தியனா, தமிழனா, நமக்கு இது ஒரு பெருமை வாய்ந்த விஷயம் தான். ஆனா அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய அந்த திருவுருவ படத்தை திறந்து வச்சுட்டு அங்கேயுமே தொழில் முனைவோர்களை சந்திக்கிறாரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இதற்கெல்லாம் காரணமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, சமீபத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மேல ஒரு 50% வரி விதிப்பு போட்டாரு. இந்த வரி விதிப்பின் காரணமா பல தொழில்கள் இங்க முடங்கி கிடக்கிறத நாம நிதர்சனமா கண்ணெதிர பாக்குறோம். அது முக்கியமா எதெல்லாம் முடங்கி கிடக்கு அப்படின்னா, தூத்துக்குடியில இருக்கக்கூடிய மீன்கள் சார்ந்த, அதாவது கடல் உணவுகள் சார்ந்த பிசினஸா இருக்கட்டும் சரி, இல்ல திருப்பூர்ல இருக்கக்கூடிய காட்டன் பிசினஸா இருக்கட்டும் சரி, இல்ல கோயம்புத்தூரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் சரி, இல்ல சென்னையில இருக்கக்கூடிய பல முன்னணி ஐடி நிறுவனங்களுடைய பிசினஸ்களா இருக்கட்டும் சரி, பல விஷயங்கள் இங்க முடங்கக்கூடிய ஒரு பெரும் அபாயத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வேலைகளும் பறிபோக வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டு நீங்க என்ன எங்களுக்கு பிசினஸ் தராது, நாங்க எங்களுக்கான பிசினஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா தான் இதை பார்க்கப்படுது. அமெரிக்கா என்ன, அமெரிக்காவை தாண்டி பல பொருளாதாரத்துல முன்னேறின கண்ட்ரிஸ் இந்த உலகமெங்கும் இருக்காங்களே, நாங்க அவங்கள போய் அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பிசினஸ் எடுத்துட்டு வரோம். நாங்க இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை வேலையின்மையின் காரணமா ஒருத்தர் கூட வீட்டுல முடங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முழு முயற்சியில இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அரசு சார்பா சொல்லப்படுது. இதை பத்தி திரு மு க ஸ்டாலின் அவர்களே நேத்து ஒரு திருமண நிகழ்ச்சியில கலந்துகிட்ட திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில இத பத்தி சொல்லியிருக்காரு. நான் 7 நாட்கள் சுற்றுப்பயணமா பல நாடுகளுக்கு செல்ல போறேன்.
குறிப்பா இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க தான் இந்த சுற்றுப்பயணம் முழுமையா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவரு அந்த திருமண நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழக முதலமைச்சருடைய இந்த 7 நாட்கள் சுற்றுப்பயணத்தை விமர்சிச்சு தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் ஒரு பதிவை பதிவிடுறாரு. என்ன அப்படின்னா, நீங்க இப்படி சுற்றுப்பயணம் சொல்லிட்டு போறீங்க. ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி 4 வாட்டி போயிட்டீங்க, இது 5வது வாட்டி. ஆனா இதுவரைக்கும் தமிழகத்துல பெருசா எந்த பிசினஸ் டெவலப்மெண்ட்டுமே நடந்த மாதிரி இல்லையே. நீங்க சொல்றதெல்லாம் 5 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனா இங்க நடந்த ரொம்ப கணிசமான எண்ணிக்கையில தானே பிசினஸ்கள் நடந்துட்டு இருக்கு, தொழில்கள் நடந்துட்டு இருக்கு. பல முன்னணி நிறுவனங்கள் உள்ள வராங்கன்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப கணிசமான கம்பெனிஸ் தான் உள்ள வந்திருக்கு. இதெல்லாம் நீங்க ஒரு கண்கட்டி விதையா காட்டுறீங்களா? தேர்தல் நெருங்கிறத தொடர்ந்து நீங்க இந்த மாதிரியான சாக்குப்போக்குகள் சொல்லலாம், இதை ஒரு காரணமா காட்டலாம், மக்கள் உங்களுக்கே திரும்பவும் நம்பி ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சிருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது கண்டிப்பா ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க அப்படியெல்லாம் சொல்லி விமர்சிச்சிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள். அதற்கு தான் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் நேத்து நடந்த அந்த திருமண நிகழ்ச்சியில இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லியிருக்காரு. சரி, கடந்த 4 ஆண்டுகளா இவரு பதவியில கடந்த 4 ஆண்டுகளா ஆட்சியில இருக்காரு. இந்த 4 ஆண்டுகள்ல இவர் எத்தனை முறை சுற்றுப்பயணம் போயிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட இது வரைக்கும் 4 வாட்டி சுற்றுப்பயணம் போயிருக்காரு. முதலீட்டுகளை ஈர்த்திருக்காரா அப்படின்னு கேட்டா ஈர்த்திருக்காரு. ஆனா அவர் சொன்ன அந்த அளவுக்கு வரல, மினிமலைஸ்டா வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னும் பல பேர் வேலை வாய்ப்பு இல்லாம தான் இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சரியான வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்குதான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஸ்டார்டிங் சேலரியே இங்க 8000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேற எந்த கண்ட்ரீஸ்லயும் இந்த அளவுக்கு இல்ல. அதாவது பொருளாதாரத்துல மேம்பட்டு இருக்க, முன்னேற்ற பாதையில பயணிக்கக்கூடிய எந்த மாநிலத்திலையும் எந்த நாட்டிலையும் இந்த மாதிரியான பேசிக் சேலரி, இவ்வளவு கம்மியான சேலரி இல்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு பதவியேற்ற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதை தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு ஜனவரியில இருந்து மார்ச்சுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு பயணத்தை மேற்கொள்றாரு. தன்னுடைய முதல் பயணமா ஐக்கிய அரபு நாடுகளுக்கு பயணப்படுறாரு. அங்க போய் கிட்டத்தட்ட 6100 கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதா சொல்லப்பட்டுச்சு. அதற்கான ரிசல்ட் என்ன? இங்க அந்த கம்பெனிஸ் எல்லாம் பிசினஸ் ஆரம்பிச்சாங்களா? இங்க அவங்களுக்கான தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டுதான்னு கேட்டா கண்டிப்பா கணிசமான எண்கள்ல தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பெருசா அந்த 6100 கோடி ரூபாய்க்கான பிசினஸ் இங்க இன்னும் நடக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையும் கூட. அதை தொடர்ந்து கடந்த 2023ஆம் ஆண்டு ஜப்பான், சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு பயணப்பட்ட திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 1342 கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், தொழில் முனைவோர்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாகவும், அதைத் தொடர்ந்து 2000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில சமர்ப்பிச்சிருக்காங்க. அதுலயுமே கணிசமான நபர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கணிசமான துறைகள் தான் உள்ள வந்திருக்காங்க, கணிசமான தொழில்கள் தான் அதுல நடந்திருக்கு. அதை தொடர்ந்து கடந்த 2024ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டிற்கு போன திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 3440 கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, 7616 கோடிக்கு பல்வேறு தொழில் மேம்பாட்டு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானதா சொல்லப்பட்டுச்சு. இதெல்லாம் தாண்டி அமெரிக்காவுக்கும் நம்மளுடைய தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பயணிச்சிருக்காரு. அங்கேயுமே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு. ஆனா அதெல்லாமே செயல்பாட்டுக்கு வந்துச்சா? அந்த கம்பெனிஸ் எல்லாமே நம்ம இந்தியாவுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ள இங்க அவங்களுடைய கம்பெனிஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதற்கான வாய்ப்புகள் இனி இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அதற்கெல்லாம் காரணம் ட்ரம்ப் அவர்கள் போட்ட அந்த 50% வரி விதிப்பு, மினிமம் 50% ஆஃப் டாக்ஸ். இந்த டாக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினால இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம, இந்தியா மட்டும் இல்லாம, யாரெல்லாம் ரஷ்யாவுக்கு ஆதரவா இருந்தாங்களோ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இடியை இறக்கியிருக்காரு திரு ட்ரம்ப் அவர்கள். சோ அந்த ட்ரம்ப் அவர்களுடைய அந்த 50% டாக்ஸேஷன் நம்மளுடைய இந்தியாவுக்கு 50%, இந்த மாதிரி ரஷ்யா கூட நிக்கிற பல கண்ட்ரீஸ்க்கு அவரு 200% வரைக்கும் டாக்ஸ் டாரிஃபை ஏத்தி வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த நிலையில இங்க மாநிலத்துக்குள்ளேயே பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. பல சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள், பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, இளைஞர்களுடைய வேலைகள் பறிப்போகுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற பட்சத்துல தமிழக முதலமைச்சருடைய இந்த பயணம் 5வது முறையா தமிழக முதலமைச்சர் 7 நாட்கள் பயணமா, அரசு பயணமா, பல தொழில் அதிபர்களையும் பல தொழில் முனைவர்களையும் சந்திச்சு அவர்கள் கிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போறதா அரசு அறிக்கைகள் வெளியிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் எந்த அளவுக்கு நடக்க போகுது? இதுவரைக்கும் அவர் போன பயணங்கள் ஏதாவது பயனுள்ளதா இருக்குதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? இல்ல இந்த பயணத்துல ஏதாவது அவர் உருப்படியா பண்ணிருவாரு, இல்ல இந்த பயணத்துல ஏதோ ஒரு விஷயம் நடந்துரும், அமெரிக்கா கூட நம்ம பிசினஸ் பண்ணலன்னா என்ன, நமக்கு மத்த கண்ட்ரிஸ் கை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? சோ இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க.
மீண்டும் இன்னொரு காணொலியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வில்மன் எக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.